சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆஃப் த டீம், பேட்ஸ்மேன் ஆஃப் த டீம்ன்றது ரெண்டாவது. அது வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச வேணாம், ஏன்னா எதுவும் பண்ணலையே. ஒரே ஒரு மேட்ச் யூஎஸ்ஏ கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சாரு. ஆனா அந்த மேட்ச்ல வந்து அவர் அடிச்சதுனால தான் அந்த டோர்னமெண்ட் ஒரு மாதிரி அலைவாச்சு. இல்லாட்டினா அந்த மேட்ச் ரொம்ப கேவலமா சோக் ஆகுறது ஒரு செமிஃபைனல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சோக் ஆகும். ஆனா அந்த மேட்ச்ல தான் ஓப்பனிங் மேட்ச்லயே சோக் ஆடான்ற மாதிரி அந்த மேட்ச்ல ஆனா நல்லா பண்ணாரு. அடுத்து பேட்டிங்ல ஒன்றும் இல்லை ஒத்துக்கணும் இல்லை, ஆனா அடிக்க போய் தான் அவுட் ஆனாரா, அதையும் சொல்லிடணும். கேப்டன்ஷிப், அதாவது இவர் வந்து ஒரு மாதிரி எல்லாரோட கிரேஸை பிடிச்சிட்டாரு. இவர் வந்து ரோஹித் சர்மாவாலதான் இவ்வளவு, விராட் கோலினாலதான் இவ்வளவு, தோனினாலதான் இவ்வளவுன்ட்டு அதாவது உண்மையை சொல்லிட்டாரு. உள்ளதை சொல்றது ஒண்ணு, உண்மையை சொல்றது ஒண்ணு. ரோஹித் சர்மா போட்டு தந்த பாதையில நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஃபீல்டிங்ல ஒரு மாதிரி கூல் காமன் கம்போசரா இருந்து எப்படியெல்லாம் பவுலிங்கை ரொட்டேட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பவுலிங்கை ரொட்டேட் பண்ணி ஒரு மாதிரி சாம்சன் வந்தோடனே இவர் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது மும்பை இந்தியன்ஸ்க்கு இவரோட ஸ்லாட் வந்து ஒரு ஃபோர்த் ஸ்பாட்ல இவர் பர்ஃபெக்டா சூட் ஆவாரு. அந்த இடமே இங்கேயும் கிடைச்சிருச்சு. சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்ல சூப்பரு, பேட்டிங்ல எஸ் மட்டும்தான், மிச்சம் அப்பரு என்கிட்ட போயிருச்சு. சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.